Hi friends, welcome to our channel. இந்த சேனல்ல நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டா ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னது? யாரு? அவங்க ரக்ஷனா இருக்காரு. ஒரு 96 படத்துல இருப்பார்ல அவர்தான். அந்த படமா? மியூசிக்கல் டீசர், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீசர், வாய்ஸ் ஓவர் டீசர்னு நிறைய ஐடியாஸ் யோசிச்சாங்களாம். ஜேம்ஸ் ப்ளீஸ். எனக்கு என்ன பண்றது? இவரு இருக்காரா? சூப்பர். எதுவுமே செட் ஆகல. இப்போ என்ன பண்றது? அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒண்ணு தோணுச்சான். ஏன் நமக்கு எதுவுமே தோணலன்றதையே ஒரு டீசரா பண்ணா எதுவுமே தோணலன்றதே ஒரு டீசரா பண்ண போறாங்களா? உங்களுக்கு ஓகேல? கிரேஷ் கார்த்திக் சினிமா மச்சா இருக்குடான்னு எல்லாரும் சொன்னாங்களா? அதுக்கு இவங்க சொன்ன பதில் இதுதான்டா ஹாட்ஸ்பாட் 2 மேட்ச். எப்படி இருக்கு சார்? டீசரே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கும் ட்ரெய்லருக்கும் ஏலாம் பொருத்தம். இந்த வாட்டியும் ட்ரெய்லர் எப்படி பஞ்சாயத்து தானா? வெயிட் அண்ட் வாட்ச். January 6, 2026. ஓகே. ஓகே, டீசர் பார்த்தாச்சு. டீசர் வந்து காமெடியா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரி என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ஏதோ முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதுக்காக வந்து இந்த மாதிரி டீசர் இந்த மாதிரி ரெடி பண்ணி விடுறது அந்த மாதிரி பண்றாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து பல வகையான டீசர் விடுறாங்க. அதாவது வாய்ஸ் ஓவர் டீசரு, அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து டீசர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கப்ப வந்து அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னதான் நம்ம பண்றது, எதை பத்தி நம்ம பண்ணலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு ஒவ்வொன்னா விடுறாங்க. இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் ஒரு டீசரு, அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி விடுறப்ப அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது என்னடா எதுவுமே வந்து இதாக மாட்டேங்குது, ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த டீசர் வந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கு. அதாவது அது வந்து ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படி ஆகிக்கிட்டே இருக்கப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் அவங்க புதுசா யோசிச்சு அவங்க கிரியேட்டிவா பண்றது பூரா அது ஃபெயிலியர் ஆயிருது. அப்படி ஃபெயிலியர் ஆகுறப்ப அதாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல பாத்தீங்களா, அதையே ஒரு டீசரா எடுத்து விட்டா இதாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அதை எடுத்து பண்றாங்க. அதை வந்து நிறைய பேர்ட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க ரிலேட்டிவ் இந்த மாதிரி சில பேர்ட்ட சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப அவங்களுக்கு ஷாக் ஆகுது. அதாவது நம்ம ஒரு இது பண்றோம்னா வந்து இதை பத்தி பண்றோம், இந்த டாபிக் பத்தி பண்றோம், அந்த மாதிரி இருந்தா ஓகே, இந்த கண்டென்ட் வச்சு பண்றோம் அப்படி இருந்தா ஓகே. என்ன பண்றதுன்னு தெரியலன்றதே ஒரு கண்டென்ட்டா வச்சு பண்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தானே. அதனால எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யாரா அது இந்த மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்படி ஷாக் ஆகி அதை வந்து கண்டுக்கல. அவங்க யாரும் கண்டுக்காம அவங்க எப்படி டீசரை ரிலீஸ் பண்றாங்க, அந்த டீசர் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, பப்ளிக் மத்தியில ஒர்க் அவுட் ஆகுதா. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல நிறைய பேர் நல்லா தெரிஞ்ச முகமா இருந்தாங்க. அதாவது ரக்ஷன் அண்ணா இருந்தாரு. அடுத்து அந்த 96 படத்துல விஜய் சேதுபதி சாருக்கு வந்து சின்ன வயசு ரோல் நடிச்சிருப்பாருல்ல, ஸ்கூல் படிக்கும் போது இருந்த கேரக்டர், அவர் நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து MS பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு. அடுத்து வந்து அஸ்வின் ப்ரோ நடிச்சிருக்காரு. அடுத்து பிரியா பவானி சங்கர் மேம் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு படத்துல. படம் நல்லா காமெடியா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ட்ரெய்லர் வந்து January 6 சொல்லியிருக்காங்க. அதாவது வர 6 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு. ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகும். ட்ரெய்லர்ல தான் வந்து படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து இது படமா இல்லாட்டி வேற ஏதாவது இதான்னு எனக்கு தெரியல. ஆனா ட்ரெய்லர் ஃப்ரம் January 6 போடும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இது கன்ஃபார்ம் படம் தான். ஸோ ட்ரெய்லர் வந்து 6 வருது. சரி, ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான மூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டீசர் வந்து விட்டு பாக்குறாங்க. அதாவது முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து டீசரா ஒவ்வொருதா விடுறாங்க, வாய்ஸ் ஒவ்வொரு விட்டு பாக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொருதான் அவங்களுக்கு என்னென்ன வருதோ அதை போல செஞ்சு பாக்குறாங்க. அது எதுவுமே கிடைக்கலன்னு என்ன செய்யறதுன்னே தெரியலன்றத வந்து ஒரு டீசரா விடுறாங்க. காமெடியா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரிலீஸ் ஆகட்டும், தியேட்டர்ல போய் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.